ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நம்ம ட்ராவல் பேக்கிங் ஃபுட்டு சீரீஸில் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவில் கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது ட்ராவல் அடிக்கடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. அதே சமயம் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதே மாதிரி பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ராவலுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ஹெல்த்துக்கும் கரெக்டாக இருக்கும், சாப்பாடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் போட்டுட்டு வெறும் கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன். 150 அளவு வெள்ளைப்பூடு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுவும் தாளிச்சிட்டு 10லேருந்து 15 அளவு காரத்துக்காக நான் மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். இந்த மிளகா வத்தல் நல்ல காரமாக இருக்கும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2 kg தக்காளி நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா வதக்கி தான் எடுக்க போகிறோம். மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வதக்கி எடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்ததை நம்ம ஒரு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் 7லேருந்து 8 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்க்கலை. ஏன்னா உளுந்து சேர்த்தா டக்குன்னு சாப்பாடு கெட்டுரும் அப்படின்ற மாதிரி என்னோடய தாட்டு. அதனால் நான் சேர்த்துக்கல. வெறும் கடுகு மட்டும் சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம ஊற்றிருக்கிறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ரெடியாகிற பதம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வதக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, மூடி போட்டு வதக்குங்க. ஏன்னா தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ பபுள்ஸ் ரொம்ப ஃபோர்ஸாக விழுக ஆரம்பிக்கும். கை காலில் பட்டால் காயமாகிடும். கிச்சன் ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக மூடி போட்டு வதக்குங்க. பார்த்தீங்களா அந்த பபுள்ஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மறந்துடாதீங்க. அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அந்த பதம் வந்துடும். கொஞ்சம் கவனமாக தான் பண்ணிக்கணும். ஒயிட் ரைஸ் கண்டிப்பாக ஆறி இருக்கணும். அதை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது வெந்தயம் பவுடர். நான் இதை வறுத்து வெறும் வடச்சட்டியில் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் ஃபுட்டில் நம்ம எப்பயுமே பெருங்காயம், வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது டைஜஷனுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம தக்காளி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளறலாம். சாப்பாடு நல்லா ஆறியிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த தொக்கை ஃபுல்லாக போட்டு நீங்கள் கிளறக்கூடாது. ஒவ்வொரு சைடாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளறணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு கிளறுங்க. ஈஸியாக எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். கண்டிப்பாக உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த நாள் சாப்பிட்றப்போ அது கரெக்டாக இருக்கும். உப்பும் காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். ஏன்னா பேக்கிங் ஃபுட் கம்மியாகும். கண்டிப்பாக டேஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறத விட நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் காரமும் உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாடை கிளறணும். சின்ன கட்டிகள் இல்லாமல் உடச்சி விடுங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கட்டிகளை எடுத்து போட்டுட்டு கிளறுங்க. ஏன்னா அந்த கட்டி ஒயிட் ரைஸ் உள்ளே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் டக்குன்னு சாப்பாடு கெட்டு போயிடும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாமே கிளறிட்டேன். இதை நல்லா ஆற வைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் எதில் கொண்டு போகிறீங்களோ அதில் பேக் பண்ணிக்கோங்க. அந்த 2 kgலே எனக்கு இவ்வளோ தொக்குமே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இதை நான் சைட் டிஷ் மாதிரி எடுத்துப்பேன். அதனால் இதையும் குட்டி டப்பாவில் பேக் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.